ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கிலோ ப்ரௌனி கிரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் டார்க் காம்பவுண்ட் 150 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 100 கிராம் பட்டரை டபுள் பாய் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் சல்லடையை வச்சுட்டு அதில் 20 கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் 50 கிராம்ஸ் மைதா மாவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற மாவு போட்டுக்கலாம். கரெக்டாக 50 கிராம்ஸ் போட்டு அதை நல்லா சளிச்சுக்கோங்க. க்ரம்ஸ் எல்லாமே சளிச்சுக்கிட்டு அடுத்து ஒரு ஜாரில் 35 கிராம்ஸ் ஒயிட் சுகர், 35 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டை, 1/4 கிலோக்கு ஒரு முட்டை போதும். அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணணும். அந்த சுகர் நல்லா கரைஞ்சால் தான் நமக்கு கிரிங்கிள் டாப் வரும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரையும் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணால் தான் நமக்கும் கொஞ்சம் கை வலிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ செய்கிறதுக்கெலாம் பீட்ரு தேவையில்லை. நம்ம கையிலே எவ்வளோ நாளாக விஸ்க் வச்சு பீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணுறது தான் கிரிங்கிள் டாப் வரதே இருக்குது. ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு பீட் பண்ணோன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல சாக்லேட்டும் பட்டரும், அது நல்லா ஹீட் போயிடுச்சான்னு நல்லா பார்த்துக்கோங்க. வெதுனா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நல்லா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அந்த சாக்லேட்லாம் அடியில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. அந்த ஸ்பூன் வச்சு கிண்டிட்டு ஒரு ஸ்பேச்சுலா எடுத்திங்கன்னா நல்லா வலித்து அந்த இதிலே பேட்டர்லேயே நம்ம ஊற்றிடலாம். ஸ்பேச்சுலா இருந்தால் நல்லா க்ளீனாக நம்மளால் எடுக்க முடியும். நல்லா எடுத்து ஸ்பேச்சுலா வச்சு போட்டு அடுத்து சாக்லேட்டோட அந்த எக்கையும் நல்லா போட்டு பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறப்பே கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம விஸ்க் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு ஸ்பேச்சுலாவே போடும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு நம்ம கொக்கோ பவுடரும் மைதா மாவும் சளிச்சு வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இப்போ நான் காட்டுற மாதிரி ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக சேர்த்து மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்துகிட்டு நல்லா எவ்வளோ நல்லா ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணி எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் 6 இன்ச் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் தடவி வச்சுருந்தேன். அதை ரெடி பண்ணி எப்போவுமே ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ ரெடி பண்ண பேட்டரை ஊற்றிட்டு அடுத்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு டூத் பிக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து நல்லா நான் செய்கிற மாதிரி நல்லா லைன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி அவனில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ண வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸில் எப்படி நம்ம கிரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும். எனக்கு பேக்காக கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணோன்னா பாருங்கள், ப்ரௌனி இவ்வளோ கிரிங்கிள் டாப்போட செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம எப்போவுமே பீஸ் போடணும். ப்ரௌனி சூடாக இருக்கப்போ பீஸ் போடக்கூடாது. ஸோ 1 ஹவர் கழித்து பீஸ் போட்டால் எவ்வளோ அழகாக பீஸ் வருதுன்னு பாருங்கள். கிரிங்கிள் டாப்போட எவ்வளோ ஃபஜ்ஜியாக நல்லா மாய்ஸ்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? 1/4 கிலோ ப்ரௌனி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.